கரைச்சி பிரதேச செயலர் இவையே தனிப்பட்ட ரீதியில கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி உங்களுக்கு எதிராக கொடுக்க வேண்டாம். சரியா? உங்களோட பிரச்சனை கவனத்தில் எடுக்கிறோம். அதை விட சார் இன்னொரு விஷயம் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டம் தலைமை காரியாலயம் A9 90 கீழ் ஒன்று காணி பசுமை பூங்காவுக்கு பக்கத்துல இருந்தது. அது 3/4 ஏக்கர் காணி சார். அப்ப 3/4 ஏக்கர் காணி நாங்கள் பொன்னம்பலம் ஜிஏ இருக்கிற நேரம் நான் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கள் எல்லாம் பாருது. அப்ப அந்த நேரம் எனக்கு 23 வயசு சார். அந்த காலத்துல இருந்து நான் மாற்று வலுவலரோட இருக்கிறேன். அப்ப அது சம்பந்தமா சார்கிட்டையும் நிக்கோட் வீட்டு திட்டம் அது சம்பந்தமான வேலை திட்டங்கள் எல்லாம் நான் அவரோட கதைச்சு சாரும் ஆளுநர் அப்போதைய ஆளுநர்கிட்டையும் நிறைய வேலை திட்டங்கள் செய்திருக்கிறேன். நாங்கள் அவங்களோட பங்களிப்பெல்லாம் நிறைய இருந்தது. அதுல 3/4 ஏக்கர் காணி சார். அப்ப அதுல யாழ்ப்பாண கோஆபரேட்டிவ்க்குரிய காணி என்று சொல்லி பேருந்து கரைச்சி தெற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் அதை கைப்பற்றதுக்கு முயற்சி செய்தது. ராஜநாயகம் ஜி என்ன செய்தாருண்டா 12/16 நீளம் அகலம் கொண்ட காணியம் தற்போது ரீசெட்டில்மெண்ட் வந்த பிறகு அந்த காணியையும் அபகரிச்சுட்டாங்க சார். இது என்ன சார் ஒரு மாற்று வலுவுள்ளோருக்கு இந்த மாவட்டத்துல இப்படி ஒரு அநீதி டிசிஷன் எடுக்கும். டிசிசி மீட்டிங்ல கமிட்டியோட ஃபார்ம் பண்ணி இது சம்பந்தமா இன்குவரி பண்ணி கரைச்சி தெற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் A9 உள்ள காணி அபகரிச்சிருக்குது. ஆனைவிழுந்தாண்டுல உள்ள யாழ்ப்பாண திருக்குடும்ப கண்ணியர் மடம் அபகரிச்சிருக்குது. எல்லாரும் கை தூக்க விட வேண்டிய எங்களை எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் எதிர்காலம் வாழக்கூடிய ஒரு இருப்புக்களை இல்லாமக்கிறேன்னா நாங்கள் எங்க பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்றதா? வணக்கம். நாங்கள் சின்ன துண்டு தான் சார் அதுல தந்திருக்குது. அவங்களுக்கு வழங்கப்பட்டது நகரத்தின் மத்திய பகுதி. ஒரு எந்த பக்கமும் அதுல நிறுத்துறதுக்கு அரச காணி இல்லையம்மா. அதுல பக்கத்துல எங்கேயாவது காணி இருந்தா சொல்லுங்க நான் தான் சார். அதுல கரைச்சி தெற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு அது முதல் கோஆபரேட்டிவ் யாழ்ப்பாண கோஆபரேட்டிவ் சொந்தமான காணி என்று உரிமை கோரிச்சினா. அதுல குகராசா தலைவர் கரைச்சி தெற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் குகராசா தலைவரா இருக்கிற நேரம் ராசநாயகன் ஜி அவர்களோட ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. எங்களுக்கு மத்தியில எங்களோட 3 பேரும் 12/16 அகலம் நீளம் கொண்ட காணி தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது கரைச்சி தெற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு. அதுக்கு பதிலாக 1.5 ஏக்கர் காணி 155 கட்டையில கோஆபரேட்டிவ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் ஆனவிழுந்தான் காணி சம்பந்தமா நாங்கள் ஏற்கனவே ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுத்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று எடுக்கப்பட்ட தீர்மானம் இருக்குது. நானும் அப்ப இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றினான். மற்றது முன்னில் இருக்கிற காணி சம்பந்தமாக அருமநாயகம் ஜிஏ இருக்கிற பொழுது அந்த இடத்துக்கு நேரடியாக போய் அப்ப இணைத்தலைவராக நானும் இருந்தனான், அங்கேன் ராமநாதனும் இருந்தவர், விஜயலாமேஸ்வரன் எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் மாற்றுவலுடைய ஒரு சங்கத்தையும் கூப்பிட்டு அவர்களோட ஒரு உடன்பாட்டுக்கு விஜயலட்சுமி அக்கா அந்த நேரம் வரையிலையோ தெரியாது, நீங்களும் வந்த ஒரு உடன்பாடு எட்டப்பட்டு அதுல ஏற்கனவே சங்கத்துக்கு இருந்தது காணி கரைச்சிதைக்கு பள்ளம் கூட சங்கத்துக்கு ஒரு துண்டு காணி சமநிலை உடன்பாட்டுக்கு வந்த நாங்கள் 2 பகுதிக்கும் உண்மையில லூட்சமா இருக்கிற பொழுது ஒரு நீண்ட பெருங்காணி இருந்ததுதான். அதுக்கு பிறகு அது யாருக்குமே ஒரு இந்த அளவுக்கு போவோம் போனது விஜயலட்சுமி அக்காண்ட ஆதங்கம் சரி. ஆனா நினைக்கிற 3/4 ஏக்கர்ன்றது குடுக்கலாம போனது துரதிர்ஷ்டவசமானது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சேவைச்சந்த வர்த்தக சங்கம் எங்கட இது வந்ததாவது காணியா மாறி இப்ப வேற எங்கேயோ போட்டுது. எங்களுக்கு சேவைச்சந்தையில இந்த பிரச்சனை கிடக்குது. இப்ப நாங்கள் அமைச்சருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம் வரி சம்பந்தமா, அதாவது இடவாடகை தொடர்பாக அனுப்பியிருக்கிறோம். இடவாடகைன்றது இங்க அண்மை காலமா மிக மோசமான ஒரு அதிகரிக்கப்பட்ட ஒரு இந்த பிரச்சனைய சரியா டிஎஸும் இது கரைச்சி பிரதேச உள்ளூராட்சி அதிகாரத்துக்கு இருக்காங்க. இந்த காணி பிரச்சனைக்கு அந்த அக்காடு சொன்ன காணி பிரச்சனை சரியா, இந்த காணி பிரச்சனைக்கு அந்த அக்காடு சொன்ன காணி பிரச்சனை சரியா, அது 3/4 ஏக்கர் சம்பந்தமான ஆணை விழுந்த பிரச்சனை சம்பந்தமா உங்களுக்கு இது சரியா. நீங்க 2 பேர் பேசி இது அதுகளுக்கான தீர்வுன்னு வழங்கும் சரியா. அதுகளுக்கான எங்களால என்ன செய்ய முடியுங்கிறது கேளுங்க, நாங்க அதை செய்யணும் சரியா. இது சம்பந்தமா சார் பொதுவா நாங்கள் ஒரு வச்சுக்கிறோம். அப்படி பிரச்சனைகள் கொஞ்சம் ஒரு 15 சேர்ந்த உடனே மாகாண காணி ஆணையால அந்த பிரதேச செயலாளர் நான் எங்களுடைய மேலதிக அரசாங்க காணி இடையிலாம் சேர்ந்து ஒரு கமிட்டியா தான் தீர்மானத்துக்கு போறது. நாங்கள் எப்படி ஜனவரிக்குள்ள ஒரு கமிட்டியா இதே மாதிரி இப்ப கரைச்சியில இருக்கிற வேற பிரச்சனைகள் ஒரு 15 பிரச்சனைகள்
வந்தவுடனே ஒரு கமிட்டியா ஃபுல் டே செய்யறாங்க. அந்த டேல அங்க கூப்பிட்டு அப்படி செய்யும். சரி ஓந்தர் என்னென்றால் எங்களுக்கு இடவரி என்று சொல்லி மிக அதிகமா இருக்குது. என்னென்றால் சந்தைக்கு இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு 15 வருஷமா எங்களுக்கு ஒரு 6 மாத கட்டிடம் என்று சொல்லி கடத்தொகுதிகள், அதாவது மரக்கறி மீன் எல்லாத்துக்கும் நிரந்தர கட்டிடம் கட்டப்பட்டு எங்களுக்கு புடவ வாணிபம் பஞ்சி ஏனைய கடைகள் வந்து 6 மாதத்துக்கண்டு அமைக்கப்பட்டு தந்தது. இப்ப அங்க என்ன நிலவரம் இருக்கண்டா எல்லாம் இது போய் வெறும் தகரம் மட்டும் அந்த கடையில் இயங்கி கொண்டிருக்கு. அங்க வியாபார தன்மையோ இல்லை. இப்ப என்னென்றால் எங்களுக்கண்டு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் ஒன்று இருக்கு. இப்ப எங்களுக்கு கடை கட்டித்தரலாம் தான் பின்னு கொண்டு விட்டது. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இதுல ஒரு பிரச்சனை என்ன, பாரிய பிரச்சனை என்ன, ஏனைய சந்தையில் இப்ப வடமாநிலத்துல எடுத்துக்கொண்டீங்கன்னா வந்து எல்லா இடமும் வந்து 120 ரூபா 140 ரூபா 150 ரூபாய்க்கு தான் ஜாழ்ப்பாணம் சுண்ணாகம் அங்கங்க இடவரி இருக்குது. ஆனா இங்க வந்து திடீரென்று இது ஒரு கூட்டப்பட்டிருக்கு. என்னன்னா ஒரு நாளைக்கு 250 ரூபா வீதம் படி மாதம் 7500 ரூபா வருது. அந்த 7500 ரூபாயும் வந்து எப்படி இன்னொரு கட்டணம் வருதுன்றா திண்ம கழிவாண்டு வட மாகாணத்திலே எந்த சந்தையிலுமே இல்லை. இந்த திண்ம கழிவு என்ற ஒரு அறவீடல் வந்து இல்லை. ஆனா எங்க சந்தையில இருக்கு இந்த திண்ம கழிவுன்றது. அப்ப இந்த திண்ம கழிவை விட இன்னொன்றுக்கு காசு கட்ட 5ஆம் தேதி காசு கட்ட தவறினால் 125 ரூபா என்று சொல்லி. அப்ப இதுல வந்து நிர்வாகிகள் நிறைய கிடக்கு. என்னென்றால் இப்போ சந்தையில இருந்து உங்களுக்கு தெரியும் அந்த மொத்த சந்தை வியாபாரம் என்று சொல்லி கணபுரம் ரோட்ல இருக்கு. அங்க மட்டுக்கும் தெருவோர வியாபாரங்கள் தாராளமாக விட்டுப்பட்டிருக்கு. இதுக்கு நாங்கள் கரைச்சி பிரதேச செயலாளருக்கு கடிதம் எழுதி இருக்கிறோம். அவர் சொல்லி இருக்கிறார் 500 மீட்டர் தான் சட்டம் என்று. ஆனால் இதுக்கு முதல் இருந்த செயலாளர்மாரெல்லாம் கிட்டத்தட்ட முறிப்புக்கான அந்த நடவாத வியாபாரங்கள் நிப்பாட்டியிருக்கிறார். இப்ப அவர் சொல்ற விளக்கம் என்னென்றால் கொஞ்சம் வியாபாரங்களுக்கும் குடும்பம் இருக்கின்றால் எங்களுக்கு குடும்பம் இல்லையா, அது வேல் ரகானிக்கையே நாங்கள் வாழ்ந்தோன்றிருக்கிறோம். அப்ப இவளுக்கு வந்து கொஞ்சம் கலைக்கிறேன் சார். எனக்கு என்ன நிறைய பிரச்சனை இருக்கு என்றால் சரி. இப்ப இதுக்கு டிஎஸ் என்ன சொல்றீங்க? பிரதி சபை பிரதேச சபை சொல்லுங்களேன். என்னடா சார், நாங்கள் அந்த எங்கட சந்தையில இருந்து 500 கிலோமீட்டருக்கு அங்கால 500 மீட்டருக்கு அங்கால நீங்க அளவிடுகின்ற வரி கூடையா கூடவா? இல்ல, வரி வந்து அது அந்த கடைகள் நிரந்தரமா வழங்கப்படுற கடைகளுக்கு தான் அந்த வாடகை, அது வரி இல்ல. அந்த இட வாடகை, அந்த கடைக்குரிய வாடகை. நமக்கு எல்லாருக்கும் கிளிநொச்சியில பெரிய வியாபாரங்கிறது இல்ல தானே? இல்ல அது என்னன்னு சொன்னால் அதுக்கான மானிய அடிப்படையிலான இதுகளையும் செய்யணும் தான். நீங்க இல்ல, நாங்கள் அந்த 5 வருஷத்துக்கு ஒருக்கா விளம்பர திணைக்களத்துல அவைதான மதிப்பிடுறது உண்டு. அந்த மதிப்பீட்டுக்கு அமைய நாங்கள் இரண்டாவது விஷயம் தான் இப்ப இன்னைக்கு வீதியோர கடைகளுக்கான அனுமதியும் கொடுத்திருக்கிறீங்க. அதுகளுக்கும் வரையறை ஒரு நிமிஷம். இந்த செயலாளர் இல்ல என்ன சொல்றேன்டால், இந்த அவர் கேட்கிறது தங்கட கட்டப்பட்ட கடைகளுக்கு எல்லையை விட கூட வாடகையை கேட்கணும். உதாரணத்துக்கு வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு மதிக்கணும் என்றால் தங்களால அதை இப்ப கட்ட இயலாது. கிட்டத்தட்ட 6000 ரூபா கிட்ட கட்ட சொல்லி கேட்கணும். முதல் இருந்த ஆளுநரோட இதை பற்றி பேசி அதை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தா அந்த வாடகையை வேண்டவனாம். இப்பயும் ஆளுநருக்கு ஒரு கடிதம் அவையில் எழுதியிருக்கேன். ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்குது அந்த வாடகையை நிறுத்துறது. இப்ப இந்த வருஷத்துக்கு கூட அதை நிறுத்தி இவை சராசரியா இவ்வளவு காலம் கட்டின வாடகையை கட்டி கொண்டு வந்தா ஒரு கால இல்ல வழங்கப்படணும். இதுக்கு பிறகு சரி திரும்ப அவர்கள் எப்படி கட்டுறதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும். ஆனா தொடர்ச்சியா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா நிரந்தர கட்டத்தை இருக்கிற அறைக்கு தான் வேல்யூவேஷன் நடக்குது. இப்ப சில முன்னுக்கு இருக்கிற கடை நல்ல வியாபாரமா இருக்கும், பின்னுக்கு இருக்கிறது வியாபாரம் இருக்காது. அப்ப அது ஒரு சரியான வேல்யூவேஷன் செய்ய மாட்டேன். வேல்யூவேஷன் செய்ய வாராக்களும் இவைகளை பத்தி செய்யறது. தங்கட பாட்டில இரவு வரையினம் அல்லது பின்னிரம் வரையினம் இவை இல்லாத நேரத்தில் தங்கட பாட்டிலே வேல்யூவேஷன் செய்து போயிடும் என்ற குறைபாடும் சிவச்சந்தவத்தர்கள் சொல்றாங்க. இது ஒரு தெளிவா செய்யப்பட்டு கவர்னருக்கு ஒரு கட்டளையை கொடுத்தா சரி விஷயம் சிம்பிளா முடிக்கலாம். இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு. புதிய கடைகள் அமைச்சு வேல்யூவேஷன் இதன்படி அக்செப்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் இது வந்து திருப்பி குறைத்து தர சொல்லி கேட்டது. ஆனா அது 2013ஆம் ஆண்டு செய்யப்பட்ட வேல்யூவேஷன். அது பிறகு 10 வருஷத்துக்கு பிறகுதான் செய்யப்பட்ட அந்த வேல்யூவேஷன். இடப்பட்ட காலத்துல செய்யப்படவில்லை. அதெல்லாம் அந்த காசு கூட இருக்கு. நான் சந்தையை போயிருந்த மரக்கறி கடை ஒன்றுக்கு 7500 ரூபா வாடகை அறவிடணும். அதே போன்று துணிக்கடை ஒன்றுக்கு 6500 ரூபா வாங்கினோம். அதே போன்று காசை கட்டா விட்டா
அந்த வரி அந்த டிலே சார்ஜ் வாங்கினோம். அப்ப இதுக்கு காரணம் வந்து அந்த வேல்யூவேஷன் வந்து ஒரு காலக்கிரமத்துல செய்யப்படாம தான் காரணம். திடீரென்று காசை கூட்டேக்கல அவர்களது காசு கட்டுவாக பல்வேறு முனைப்பாட செய்கிறார்கள். எனவே இது சம்பந்தமா அந்த வர்த்தகர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு எல்லையை கொடுத்து அந்த வரியை குறைச்சு அதன் பின்னர் அவருடைய ஒப்புதலோடு வரியை கூட்ட முடியும் என்றுதான் அவருடைய கேள்வியா இருக்கின்றது. அடுத்த எப்படி போனாலும் வேல்யூவேஷன் அந்த நேரத்தில் இருந்தால் தான் பார்க்க போகணும். ஆனால் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வேண்டாம், அது ஒரு அதை செய்யலாம். நாங்கள் சிஎஸ்சிக்கு நாங்கள் கதைச்சிருக்கோம். இல்லை சிஎஸ்சி கதைச்சிருக்கோம். அனுமதி வந்த சார் 6 கடாகட்டுறாம் 6 கடாகட்டுற பிரச்சனை தற்காலிகமா ஒரு 8 கடாகட்டுனவில் படி போறோம். அடுத்த சார் இதுல இன்னொரு நாங்கள் எங்களுடைய பொது நிர்வாக உள்ளாற்றல் அமைச்சுக்கு அனுப்புறதுக்கான ஒரு முன்மொழிவும் இருக்கு சார். கரைச்சி பிரதேச செயலர் 42 கிராம சேவையாளர்களை கொண்ட மிகப்பெரிய பிரதேசம். அதுவும் ஏற்கனவே ஒரு முன்மொழிவுகள் இருக்கின்றது. அது 2 பிரதேச செயலர் பிரிவுகளாக பிரிக்கிறதுக்கு. ஏனென்றால் பொதுமக்களுக்கான சேவைகளை இலவுபடுத்தும் நோக்காக அந்த ப்ரொபோசல் நாங்கள் அந்த பிரதேச சபையை நகர சபையா மாத்திர அதே நேரம் கரைச்சி பிரதேச செயல பிரிவை 2ஆ பிரிக்கிறதுக்கும் ஒரு ப்ரொபோசல் நாங்கள் முன்மொழிஞ்சிருக்கோம் சார். டிசிசின்ற ஒரு சிவாஸ் இருந்தால் நாங்கள் இதை அமைச்சுக்கு அனுப்பலாம். சரி, ஓகே. இல்ல நாங்கள் வரி வெட்ட மாட்டோம் என்று ஒரு ஆளும் சொல்லவில்லை. என்னென்றால் திடீரென்று வரிய கணக்கு அதை கூட்டாம ஒரு 50 ரூபாயா இருக்கிறத ஒரு 100 ரூபாயா கூட்டி அப்படி ஒரு அடிப்படையில கூட்டி கொண்டு போகலாம் சார். அதை விட்டுட்டு ஒரு சட்டிவான விற்கிறவங்களும் அது சம்பந்தமா கதைச்சிட்டோம். அது சம்பந்தமா நீங்க நேர அவரோட அது சம்பந்தமா டாபிக் கதைச்சிட்டோம். அடுத்த டாபிக் போய் எங்கட அந்த நிலந்திர கட்டடம் எல்லாம் இருக்கு சார். நாங்கள் மிக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வந்து தயவுசெய்து கொஞ்சம் எங்களுக்காக நீங்கள் அதை தாங்க, அதை அடுத்தது மாத்தாதீங்க. மாத்துறது இல்ல, உங்களுக்கு பேசுறதுக்காக கடைசி டைம் இருக்குது, இருங்க. அது வரைக்கும் எங்கட ஒரு ஆர்டர் படி போறதானே. ஓ இல்ல 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 சார். இப்ப நிலந்திர காட்டிலையும் எங்களுக்கு வந்து நாங்க ஏமாற்றப்பட்டிருக்கோம் சார். சொல்லேக்கல அங்கே ஏனவே என்று சொல்லி செக்ஷன் ஒன்று இருக்கு. இல்லாட்டி இன்றைக்கு 5 மணி வரைக்கும் இருக்க வேண்டி வரும். அந்த கடைசி நேரம் கதைக்கிறோம் தான் சொல்லி கேட்டது. அடுத்தது நாங்கள் துறை சார்ந்த விடயங்கள்ல முதலாவது விவசாயத்துக்கு வருவோம். கமநல அபிவிருத்தி திணைக்களம் மாவட்ட நீங்க கமநல மாவட்ட செயலம் எல்லாம் சொல்லிட்டாங்க. கமநல அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொல்லுங்க. யாரு மைக்கோனா கொடுங்க. கிளிநொச்சியில பெரும்போகம் செய்யப்படுற ஹெக்டேரின் அளவு 28,000 சொச்சமும் சிறுபோகம் செய்யறது 11,520 ஹெக்டேர் தான் விவசாயம் செய்யப்படுறது. அடுத்த கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது வந்து அதாவது பசல மானியமா ஒதுக்கீடு செய்யப்பட்டது அளவு வந்து 737 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நாங்கள் 637 மில்லியன் பே பண்ணியிருக்கிறோம். மொத்தமாக சிறுபோகம் பெரும்போகத்துல 30,000 ஹெக்டேருக்கு 33,534 விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு ஹெக்டேருக்கு 25,000 படி தனிப்பட்ட வங்கி கணக்குல வெப்பில் செய்திருக்கோம். அதுல 730 630 100 மில்லியன் பே பண்ணலையே. பே அது கீழே கிடக்குது, காசு விர இல்லை எங்களுக்கு. இம்ப்ரெஸ் தானே உங்களுக்கு வாரது? இம்ப்ரெஸ் விர இல்லை, அதால பே பண்ணா இருக்கிறோம். அதான் இப்ப ஏனென்றால் அதுல கொஞ்சம் கவனிங்க. உண்மையாவே நான் உங்களை குறப்பிடிக்கிறதா இல்ல. அதுல 100 மில்லியன் அது எத்தனையோ பேர் எத்தனையோ குடும்பங்களால பிரசோசனப்படும். என்னன்னாலங்க அது வந்து காசு வந்து டிபார்ட்மெண்ட் ட்ரெஷரியால ரிலீஸ் பண்ண பொருள் தான் கொடுக்கலாம். அது எங்கட கட்டுப்பாட்டுக்கு இல்ல. ட்ரெஷரியால ரிலீஸ் பண்ணப்பட்டது நாங்க ஒரேடியாவைக்கு டிபாசிட் பண்ணுவோம். ட்ரெஷரியால வராதான் எங்களுக்கு அந்த காசு. அந்த ஒதுக்கீடு இம்ப்ரெஸ் தானே வாரது. அலோகேஷன் மட்டும் கேஷ் வரை இல்ல. அதனாலதான் நாங்க ரெண்டே இல்ல. நீங்க இல்லாட்டி அந்த தவறப்பட்டாங்கன்னு நெக்ஸ்ட் இயர் பேமெண்ட் எல்லாம் சேர்த்துட்டோம். ஆனால் விலை இல்லை, 121 மில்லியனுக்குரிய காசு விலை இல்லை. அதால பே பண்ணாம இருக்கிறோம். அடுத்தது நான் உங்களுக்கு வர சிறு சிறு வேலை திட்டங்கள்லாம் மொத்தமா 41 வேலை திட்டங்கள், மொத்தமா 55 மில்லியன் அலோகேஷன். அது 41 வேலை முடிவுறுத்தப்பட்டுட்டது. அடுத்த கிட்டத்தட்ட இந்த கடந்த வெள்ள அனர்த்தத்தால பயிர் அழிவுகள் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணமா பெரிய நீர்ப்பாசனம், அதாவது கிளிநொச்சியில உள்ள 7 நீர்ப்பாசனம் உள்ளடங்களாக
805 ஏக்கர் தான் எங்களுக்கு அழிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. 444 விவசாயிகளும் 805 ஏக்கருக்கு தான் அழிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. சிறிய நீர்ப்பாசனத்துல கிட்டத்தட்ட 220 ஏக்கரும் 104 தான் விவசாயிகள் தான் அழிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. மானாவாரிகளை சேர்ந்த காணிகளுக்குத்தான் கூடுதலான அழிவு ஏற்பட்டிருக்கு. 3112 ஏக்கரும் 1651 விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் உப்பு தண்ணி உட்புகின்றதும் சிறந்த வடிகாலமைப்புகள் ட்ரெயின் ஃபெட்டுகளை இல்லாததும் தான் காரணமா இருக்கு. அத்தோட இந்த முறை இரணமடுவுக்குள்ள மிகவும் குறைந்த அழிவு மட்டும் தான் இருக்குது. அதாவது ஸ்பில் போற இடத்துல இருக்கிற ஒரு 10-15 ஹெக்டேர் தான் அழிஞ்சிருக்கு வழிய. இரணமடுவை தவிர்ந்த பிரதேசங்கள்லாம் இந்த அழிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. வழி இரணமடுவில் அழிவு இல்லை என்று சொல்லலாம். அடுத்தது இந்த கமிஷனர் நீங்க சொன்ன அந்த 100 மில்லியன் பேமெண்ட் இந்த வருஷம் வருமா அல்லாட்டி உங்களுக்கு டார்கெட் இருக்குதா? அந்த சொல்லணும் அங்க கொழும்புல கதைக்க சொல்லி கமிஷனர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதுக்கு 1 பில்லியன் தேவைப்படுது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தமா. அப்போ காசு அனுப்புறவங்களுக்கு அறிவித்தல் நிச்சயம் அனுப்புறாங்க. அடுத்த போகுது இந்த போகுது கொடுக்கணும். இந்த நாளைக்கு கொடுக்க கலெக்டர் வேலை அக்ரிகல்ச்சர் 2024 பட்ஜெட்டுக்குலாம் நான் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கப்போ அப்ப அது கட்டாயம் பே பண்ணிடணும். அடுத்தது நாங்கள் அடுத்த விஷயம் இது சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. கட்டாயம் நான் கதைச்சி ஆகணும். எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். என்னென்றால் எங்களோட இரணவாடு ப்ராஜெக்ட் 2010ஆம் ஆண்டு எங்களோட அரசாங்க அதிபருக்கும் தெரியும். ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது 2010ஆம் ஆண்டு இரணவாடு திட்டம். அதோட feasibility ஸ்டடி 2006ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அந்த ப்ராஜெக்ட் அந்த இரணவாடு திட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா 37 அடி கனவளவு வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கலாம். இரணமடுவில் 35ல இருந்து 37 ஆக்குற அந்த 2 அடி என்றதை 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி காலத்துல இந்த இரணமடு 1983ஆம் ஆண்டு இரணமடு ரினோவேட் பண்ணினா பிறகு 2018ஆம் ஆண்டு 2000 மில்லியன் பாருங்க 164 மில்லியன் செலவழிக்கப்பட்டு அந்த டோட்டல் இரணமடு ப்ராஜெக்டுக்கு 164 மில்லியன் US டாலர் செலவழிக்கப்பட்டு அதுல முக்கியமா இரிகேஷனுக்கு மட்டும் அலோகேட் பண்ணப்பட்டது 24 மில்லியன். மொத்தமா செலவழிக்கப்பட்டது 24 மில்லியன். அதற்கு பிறகு அதாவது இந்த 2018ஆம் ஆண்டு இரணமடு ப்ராஜெக்டை அவ திருப்பி ரினோவேட் பண்ணி செய்யக்கூடிய காரணம் 35 அடியில இருந்து 37வது அடிக்கு தண்ணியை உயர்த்தி வச்சிருக்கலாமான்னு சொல்லி அவர்கள் விவசாயத்துறையால செய்துதான் அந்த ப்ராஜெக்டை கிட்டத்தட்ட 100 ADB ஃபண்ட் பண்ணி 164 மில்லியன் செலவழிக்கப்பட்டு இருந்தது. அதற்கு பிறகு 2015ஆம் ஆண்டு எங்க வரலாற்றில் முக்கியமான ஒரு புள்ளி வடக்கு மாகாண சபை ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த வடக்கு மாகாண சபையில ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டது. அந்த இரணமடு தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு ட்ரோட் ஒன்று வரும் என்றால், அதாவது வெள்ளங்கள் இல்லாம மழை ஒன்று இல்லாம வர காலப்பகுதிகளில் கிளிநொச்சியில விவசாயம் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில 2015ஆம் ஆண்டு அந்த விவசாயிகள் போராட்டங்கள் செய்து அதுக்கு பிறகு வடக்கு மாகாண செயலர் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதால இந்த மொத்தம் 164 மில்லியன் US டாலர்ஸ் பாதிக்கப்பட்ட அந்த அவ்வளவு காசும் வடக்கு மாகாணத்தும். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எங்க ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரச்சனை, நாங்க ஜாழ்ப்பாணத்தர், நாங்க கிளிநொச்சி, நாங்க மட்டக்களப்பு, நாங்க ட்ரிங்கோடு தான் நாங்கள் ஒரு நாளுமே தெற்குல ஒரு நாளுமே அடிபடுறீங்க. ஆனால் இப்படியான நேரத்துல அந்த முக்கியமா மகாவலி கங்கை என்ற ஒரு ப்ரொஜெக்டும் இதுக்குள்ள அதால சிங்கள மக்கள் இதுக்குள்ள குறியேற்றப்படுவார் என்ற இது உண்டு. அதாவது இனம் சம்பந்தமா எடுத்துக்கொள்ளலாம். அதால நாங்கள் கிளிநொச்சி தண்ணியை அந்த 35 அடியில இருந்து 37 ஆக்கினது மொத்தமா 50 மீட்டர் கியூப் அதாவது 50 இல்ல 150 மில்லியன் கியூபிக் மீட்டர் எங்கண்ட இரணமடு குளத்தின் மொத்த கெப்பாசிட்டி. அதுல அந்த 35 அடியில இருந்து 37 அடி உயர்த்தின அந்த ப்ரொஜெக்டால இருக்கிற அந்த 2 அடியால வார அந்த கொள்வளவு தண்ணி காணும் ஜாழ்ப்பாணம் மாதிரி 2 மடங்கு ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு சொல்லி அதுக்குரிய ஸ்டடி ப்ரொபோசல் எல்லாமே என்னிட இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த அரசியல் மாற்றங்களாலையும் பிரச்சனையாலையும் வேற பின்புலங்கள் நான் பழச காய்க்க விரும்பல. யாழ்ப்பாண மக்களுக்குரிய குடிநீரை கிளர்ச்சியில இருந்து அங்க அனுப்பாவிட்டிருக்கோம். 2018 இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 164 மில்லியன் US டாலர்
மில்லியன் US$ பாவிச்சு இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் செய்துட்டு அதுக்கு பிறகு இவ திருப்பியும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து தண்ணி கொண்டு வரதுக்காண்டி செய்தவ இதுல நாவக்குழி நினைக்கிறேன், எனக்கு இடம் தெரியல. அப்ப அதுவும் இல்லாம இருக்கு. ஆனால் உண்மையா பாத்தீங்கன்னா 2018 நல்லாட்சி அரசாங்கத்துக்கு பிறகு 35 அடி 37 ஆக்கின அடி ஆக்கின பிறகு ஒவ்வொரு வருஷம் 2017 இருந்து 2024 வரைக்கும் அந்த தண்ணி மேவி பாஞ்சு கொண்டு தான் இருக்கு, வேஸ்டா போய்கொண்டு இருக்கு. அதை விட விவசாய காணிகளுக்கு சாதாரணமா 3.4 ஃபீட் மட்டும்தான் சாதாரணமா எல்லா டிஸ்ட்ரிக்ட்கள்லையும் தண்ணிகள் வழங்கப்படுறது. ஆனா கிளிநொச்சியில மட்டும் விவசாய காணிகளுக்கு 5.7 ஃபீட் வழங்கப்படுது. இதால என்னென்றால் யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிநீரை கொடுக்க மாட்டோம் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்ன காலங்கள்ல வந்து இங்க இருந்து கொடுக்காம, அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி. அப்ப என்ன பிரச்சனை சொன்னா, யாழ்ப்பாணத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல எந்த ஒரு மண்ணை தொட்டாலும் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ள கடற்கரை இருக்கு. அப்ப நாங்கள் ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி இல்லாம போய்க்கல, இந்த ப்ராஜெக்டும் வேஸ்டா போயிடும். அதோட திருப்பியும் ஒரு RO பிளான் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டும் பாதியில நிக்குது. என்ன பிரச்சனை சொன்னால், சனத்தக செறிஞ்சு வாழ்ந்த கூடுற இடம் யாழ்ப்பாணம். அதோட கிளிநொச்சியில இருந்து வந்த கணவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் உரிமையை கொண்டாடி கொண்டு நாங்க யாழ்ப்பாணம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு விரும்புறோம் இல்லை. இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, கௌரவ ஆளுமர்கிட்ட நான் உண்மையா கேட்கிறேன் என்றால், இந்த ப்ரொஜெக்டால ஏன் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கலாம் இருக்கு என்றால், அந்த இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட இன்ஜினியர்மாரோட எல்லாம் கழிச்சிருக்கிறேன். அது தவிர 2019 ஆண்டு ஒரு வெள்ளப்பெருக்கு கொண்டு வந்து அந்த வெள்ளப்பெருக்கால வந்து அந்த வெள்ளப்பெருக்கு நடக்க அந்த ஆக்ட் எல்லாம் சொல்லுது, அதுல குவார்டர்ஸ் கட்டுப்பட்டிருக்கிறது இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார்கள் வந்து அந்த டைம்ல அங்க இருக்க வேணும். ஆனா 2019 ஆண்டு அந்த வெள்ளப்பெருக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன், அந்த எத்தனை பில்லியன், 3 பில்லியன் லாஸ் வந்திருக்கு. மொத்தம் அந்த ப்ராஜெக்ட் சகல ப்ரொபோசலும் எடுத்துடலாம், சகல ரிப்போர்ட்டும் எடுத்துடலாம். அந்த 3 பில்லியன் லாஸ் வந்திருக்குது. அந்த 3 பில்லியன் லாஸுக்குரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த நேரம் இருந்த ஆளுநர்களுக்கு வந்து கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவைதான் இப்பவுமே இருக்கணும், அவை இது எடுக்கல. என்னென்றால் அந்த பிளட் வேரேக்கு இல்ல, அவையெல்லாம் இருந்தது ஒரு ஆள் கிளிநொச்சியில, ஒரு ஆள் முல்லைத்தீவுல, ஒரு ஆள் மட்டக்களப்பில். ஆனால் அங்க உதாரணம் தெரியும், அந்த ரேடியல் கேட் ஒன்று இருக்கு. அந்த ரேடியல் கேட் தாண்டியும் தண்ணி பாஞ்சால 3 பில்லியன் லாஸ். எத்தனையோ ஆயிரம் ஆக்கள் செத்துருக்கணும், எத்தனையோ ஆயிரம் கால்நடைகள் செத்துருக்குது, 4.7 ஆக்கள் செத்துருக்கணும். அந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல. அப்படியும் இருந்தும் இப்பவும் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு இதோட கிளிநொச்சியில் எடுத்திருக்கிறோம். நான் எங்களுடைய மதிப்புக்குரிய ஸ்ரீதரன் ஐயாட்டையும் கேட்கிறேன், ஏனென்றால் இப்ப எங்கட கெபாசிட்டி வந்து 37 ஃபீட் வரைக்கும் போகும் இந்த தண்ணி. ஆனால் நாங்கள் இப்ப வச்சிருக்கிறது 27 ஃபீட்ல. நாங்கள் 37 ஃபீட், அதால அதுலயும் திருப்பியும் அந்த ஆமிக்காட்ட கரைச்சிட வரும் என்றால் 37 ஃபீட்டுக்கு நாங்கள் அந்த தண்ணியை உயர்த்தினோம் சொன்னால், இவன் ஏர்போர்ஸ் கேம்ப் எல்லாம் சில நேரங்கள்ல தண்ணி போடக்கூடிய எல்லாமே இருக்குது. அதற்காகவும் இவர்கள் 37 ஃபீட் வரைக்கும் தண்ணியை நிரப்பாம 27 ஃபீட்ல வச்சிருக்கிறதால மக்களுக்கு பிள்ளையா சொல்லி இருக்கு, இங்க இருந்து தண்ணி போனா உங்களுக்கு விவசாயம் செய்யலாண்டு. அப்படி ஒரு விஷயம் ஒன்றை செய்து மக்களுக்கு பிள்ளையா சொல்லி இருக்கு, இங்க இருந்து தண்ணி போனா உங்களுக்கு விவசாயம் செய்யலாண்டு. அப்படி ஒரு விஷயம் ஒன்றை செய்து அரசியல் இதுல நடந்திருக்கு. இது சம்பந்தமான சகல டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பழைய ப்ரொபோசல் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தால் அதை என்ன மன்னிச்சு கொள்ளணும். அவைக்கும் எதிராகவும் வந்து இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு. சம்பந்தப்பட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் முந்தைய யாழ்ப்பாணத்துல இந்த அரசியல்வாதிகளும் சேர்ந்து அந்த 3 பில்லியன் லொஸுக்கு வந்த நடவடிக்கை எடுக்க சொன்ன அந்த ரிப்போர்ட்டையும் இல்லாம பண்ணி 4 எக்ஸ்பர்ட்டோட கொழும்புல இருந்து நல்லாட்சி அரசாங்க காலத்துல வந்தது. அந்த ரிப்போர்ட்டையும் இல்லாம பண்ணி அவைக்குரிய ஆக்ஷனும் எடுக்காம தொடர்ந்து இப்படியே போய்கொண்டிருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரைம் என்ன பொறுத்த வரைக்கும். இது சம்பந்தமான ஃபார்மல் லெட்டர் நான் எங்களுடைய கௌரவ ஆளுநருக்கும் கௌரவ டிசி சேர்மன் தாரன், கிளிநொச்சி மக்களும் பிள்ளையா விளைய கொள்ளக்கூடாது, இரணமட தண்ணியை கொண்டே கொடுத்தா எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லையா வந்து அப்படி அல்ல. கிளிநொச்சியை வந்து நடுவுல இருக்கிற இடம். 2வது எங்களோட விவசாயம் செய்யலாம் ஒரு நாளுமே இல்ல. கருப்பட்ட முடிவுல அடுத்த ஒரு மட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த மட்ட குளத்தை கட்டுறதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கணும். இது கிளிநொச்சி யாழ்ப்பாணம் என்ற தாண்டி யாழ்ப்பாணத்துல குடிக்க தண்ணி என்ற இருக்கு இல்லா நேரத்துல நாங்கள் கிளிநொச்சியில வாழ்ந்து பிரயோசனம் இல்லை. கிளிநொச்சியில பயிர் செய்யாம யாழ்ப்பாணத்துல சோறு தின்னலாது. இது ஒரு நல்ல அடிப்படையில அரசியல் இல்லாம இதை செய்யணும் என்று அன்பா கேட்டுக்கொள்றேன். இது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் லெட்டரை நான் எங்களுடைய கவர்னருக்கும் டிசி சேர்மனுக்கும் தாரன். நன்றி. சரி, இல்ல யாரு இல்ல கொஞ்சம் இருங்க. சரியா முடிய கடைசியா கதைங்க. சரியா கதைக்கிறது இல்ல. டைம் நிலையான கட்டிடங்களுடனும் வாகனங்களுடையும் இருக்கு. 2 அண்டாவளையும் தரத்தனம் பிரிக்கப்பட்டு இண்ட வரைக்கும் புதிய கட்டிடத்துக்குரிய ஏற்பாடுகள் எதுவும் நடக்கல. நாங்கள் பாரத வீட்டுல தமிழக சிவனிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். அண்டாவள பிரதேசத்துல பன்னீராக ஏக்கர் உள்வாங்கப்பட்ட பிரதேசம். அதே நேரத்தில் உள்வாங்கப்படாத பிரதேசங்கள்
உங்களுக்கு தேவை வேணும். இது ஏற்கனவே ஆளுநர் சாச மாட்ட கொடுத்து கலைக்கப்பட்ட பிரதேசம். இது A35க்கு கீழே. நான் சொல்றேன் உங்களுக்கு, கண்டாவில 4 ஏக்கர் திட்டம், கோரக்கங்கட்டு அது 4000 ஏக்கர் கிட்ட இருக்கு. பரந்தன், உமையாள்புரம், குமரபுரம், தட்டுவங்கொட்டி கிட்டத்தட்ட அதே 12000 ஏக்கருக்கு மேலே இருக்கு. இவ்வளவு பேருக்கு நாங்கள் நீர் வழங்குகிறோம். நான் கொண்டு வர ப்ரொபோசல் என்னன்னு சொன்னால், இந்த இரண்டமணி டேங்கிலிருந்து நாங்கள் வெளியேற்றுமே கழிவு நீர் அதுக்குரிய அவ்வளவுக்கும் அது முகாமத்துவம் செய்யும். அது செய்தால் இப்ப இந்தியாவில இருந்து மழையில்லைன்னு சொன்னா 20,000 ஏக்கர் இல்லாகும். சாதாரண எங்கட பகுதியில் இருக்கிற வித நெல்லு 20 பேக் வீதம் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். செய்யலாம் வடிவா பராமரிச்சா 30 பேக். எனக்கு சொல்லப்பட்ட இதுல என்னென்றால் விவசாயம் செய்யறதுக்கு 3 ஃபீட் காணுமன்றதுதான் இன்ஜினியர்ஸ் கதை. ஆனால் நாங்கள் 2 மடல இருந்து 5 ஃபீட் கொடுக்குறோம். மிச்சம் சும்மாதான் அந்த தண்ணி போகுது. இதை முகாமத்துவம் செய்ய வேண்டிய இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மில்லியன் கணக்கில் வந்து காசு பே பண்ணி கொண்டு இருக்கிறோம். வெளியேற்றப்படுற நீர் போகக்கூடாது. நெத்தலி ஆற்றில இருந்து பெரம்பனாறு வரைக்கும் இப்ப தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. எங்களுக்கு இப்பதன்னு நீங்கள் திட்டத்தை கொண்டு வந்தா அளந்து என்ஜினியர் மேல கொண்டு எங்கெங்க கடை போட்டா நீர் விநியோகம் செய்யலாம். இன்னும் இப்ப மழையில இருந்தா 2 தண்ணி வேணும். கௌரவ ஆளுநர்கிட்ட நான் என்னோட தெரிவிக்கிறேன், எங்கண்ட இரண்டாமடு டேங்க் சம்பந்தமா ஒரு டிஜிட்டல் பிளான் டிசைன் கூட இல்லையா இன்ஜினியர்ஸ். அப்படியும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது 130 மில்லியன் $100 பாவிச்சிருக்கணும். ஆனா இப்ப கூட அந்த இரண்டாமடு சம்பந்தமான ஒரு டிஜிட்டல் பிளான், அதாவது அந்த எந்தெந்த ஏரியாக்கள்ல இது வரும், அதாவது 37 ஃபீட்டு கொண்டு போனா அது சம்பந்தமான இன்ஜினியர்ஸை கூட்டி கொண்டு வரணும். என்றால் இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. இவர்கள் தண்ணிய படிவா பாவிக்கிறதும் இல்லை. இங்க ஒரு கிளிநொச்சி தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு போக கூடாத ஒரு விஷயம் கூட செய்திருக்கணும். நாங்கள் இது சம்பந்தமான ஒரு மீட்டிங் கொண்ட கோவில், நான் ஒரு ஃபார்மல் இன்கொயரி கொண்டு கம்ப்ளைண்ட் கொண்ட தாரன் ஒரு மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணி அது சம்பந்தமான எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் இங்க கூப்பிடணும். கமநலத்தை கூப்பிடணும், இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் கூப்பிடணும், போட்ட கூப்பிடணும், ஜப்னால இருக்கிறாக்களை கூப்பிடணும், கிளிநொச்சி இங்க இருக்கிறாங்கள ஒரு மல்டி ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் கொண்ட கட்டாயம் இது நடத்தணும். இருந்தால் இது சம்பந்தமா இது ஒரு அரசியலா போய் கொண்டிருக்கு. கிளிநொச்சி தண்ணி கொடுக்க மாட்டேனமா ஒரு அரசியலா போய் கொண்டிருக்கு. அதை இல்லாம பண்ணும். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் கூடுதலாக இந்த இரண்டமடு சம்பந்தமாக பல தடவைகள்ல நானும் பேசியிருக்கிறேன். யாழ்ப்பாணத்திலையும் பேசியிருக்கிறேன், இங்கேயும் பேசியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டத்துல குடியேறி இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்டவர்கள். இங்கே அவர்கள் படித்த வாலிபர்களாக யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேறுகள் நாங்கள் அடுத்த பரம்பரை. அதை விட மலையகத்திலிருந்து சிங்கள அரசின் யுத்தம் காரணமாக 83லையும் 56களுக்கு பிறகும் நாங்கள் குடியேற்றப்பட்டார்கள். கிளிநொச்சியின் பிரதானமான தொழில் விவசாயம். இரண்டமடுவை நம்பித்தான் கிளிநொச்சி இருக்கு. இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற 6வது ஒருவர் குடிக்க தண்ணி தர மாட்டேன் என்று இதுவரையும் சொல்லுங்க. யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவிச்சதில்லை. விவசாயிகளின் பிரச்சனையை முதல் முடிவு கட்டுங்கொண்டு பல தடவைகளை கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க போய்டா இப்ப வாங்க ஜெயபுரத்துல, மலையாளபுரத்துல, கிருஷ்ணபுரத்துல, பாரதிபுரத்துல அல்லது கல்லாறு போன்ற இடங்கள்ல குடிக்க தண்ணி இன்றைக்கும் இல்லை. பூனேரியில பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. ஆனா இரண்டமடுல இருந்து கொடுக்கப்படுறது இல்லை. இரண்டமடுல இருந்து குடிக்க தண்ணி கூட இங்க ஒரு குறிப்பிட்ட சர்டின் ஏரியா தான் வழங்கப்படும். பிரதானமானது விவசாயம். இம்முறை இந்த பெருவெள்ளம் காரணமா நிறைந்த விவசாயிகள் விவசாய இனங்கள் பாதிக்கப்பட்டும் போச்சு. இனி இருக்க போற நம்பி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சிறுபோகம் தான். சிறுபோகத்துல 21,000 ஏக்கருக்கும் சிறுபோகம் செய்ய இயலாது. நான் நினைக்கிறேன் இங்க கமக்கார அமைப்புகள் இருக்கணும், விவசாய திணைக்களம் இருக்குது, நீர்ப்பாசன திணைக்களம் இருக்கு, தெரியும். ஆகவே யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு தரமாட்டோம் என்று சொல்ல இல்லை. யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள்தனமா வாழ இல்லை. இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டத்துல 15,000க்கும் மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் வாக்களிச்சிருக்காங்க, இருப்பு வாக்கள். அதை விட கடந்த 2015லும் சரி அல்லது 10ஆம் ஆண்டுலையும் கிளிநொச்சியில எங்களுக்கு விழுந்த வாக்குகளை விட யாழ்ப்பாண மக்கள் வாக்குகளை எங்களை எம்பி ஆக்கினார். யாழ்ப்பாண மக்கள் அப்படி புரிதல் இல்லாம இருக்கீங்க. இது அரசியலுக்காக காலங்காலம் வாரவர்கள் தங்களோட கதைகளை கதைக்கலாம் போகலாம். இங்க எந்த அரசியலும் இரண்டமடு குளத்துக்குள்ள இல்லை. இரண்டமடு குளத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யலாம். இரண்டமடு குளத்துல கிளிநொச்சியில செய்யப்படுற நெல் உற்பத்தி என்றது யாழ்ப்பாணத்துக்கான அரிசி தேவை மட்டுமில்லை, இலங்கையில அரிசி தேவையிலும் ஒரு பங்கை செலுத்துது. ஆகவே இது நிதானமா பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம். இதுல ஏதும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் கதைக்க போய் நாங்கள் அப்படி செய்யற விஷயமே இல்லை.
நீங்கள் ஒரு குழுவை நியமிங்கோ. இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பரங்கியாறு திட்டம் ஒன்று 1000 மில்லியன்ல ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே இருக்குது. பரங்கியாறு திட்டத்தால தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போறதை பற்றி ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போற இப்ப குடமுருட்டி ஆத்தால போற தண்ணி கடலுக்கு போகுது, அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு இருக்குது. எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதா நாங்கள் எல்லாரும் நிக்கிற எங்களோட கவனங்கள் முழுக்க 2 முழுக்கான் இருக்கு. ஆனா இல்ல கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய முழங்காவில் அங்கால இருக்கக்கூடிய கடலோல கலக்கிற நீர் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தப்பட்டு அதுக்கான ஃபீசிபிள் ரிப்போர்ட்டுகள் தயாரிக்கப்பட்டு கையில இருக்குது. கடந்த ஆளுநர் டைம் அது இருந்தது. ஆகவே பாலியாறு மன்னிக்கணும், பாலியாறு திட்டம் ஏற்கனவே 1000 மில்லியன்ல செய்யப்பட்ட திட்டம் இருக்குது. ஆகவே தலைவர் ஒரு விஷயம் ஒரு வட்டத்துக்கு நின்று நாங்க யோசிக்க இயலாது. ஒரு போறங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற நிலைமை எங்களுக்கு தெரியும். நான் தீவு பகுதியை சேர்ந்தாள். என் பூர்வீகம் தீவு பகுதி. என்னுடைய அம்மா நெடுந்தீவு, அப்பா இல்ல புட்டிமண்ட தீவு. நான் தண்ணி யாழ்ப்பாணத்துல பிரதானமா எங்க தேவை? யாழ்ப்பாணத்துக்குள்ளே பிரதானமா தேவை, நெடுந்தீவு வரைக்கும் தேவை. ஆனால் தண்ணி இல்லை என்றதுக்காக அந்த மக்கள் வெறுத்தொதுக்கு அப்படி ஒருத்தரும் குறையின்னை கேளு. கிளிநொச்சியில் இன்றைக்கு இவ்வளவு பிரதிநிதிகள் இருக்குன்னா 6வது நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம்னு சொன்னா எழுப்பி சொல்லுங்க. அப்படி நாங்கள் தேவையில்லாத பிரச்சாரங்கள் நாங்கள் செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடிப்படையில இது கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை பற்றி குழுவை போட்டு பரிசீலிச்சு அதை பிரதானமா யோசிச்சு அங்கால கருப்பட்ட முறையில கட்டப்படுற டேம் ஒன்று வருமென்றால் அதை பற்றி பரிசீலிங்க, நல்லது. அதுல எப்படி கட்டப்பட்டு தண்ணி எப்படி எடுக்கலாம், ஏற்கனவே அது அந்த திட்டம் பற்றி பரிசீலிக்கப்பட்டது, அதுவும் நல்லது. நாங்கள் மகாவலி வந்தா கூட நாங்கள் எதிர்க்கிறோம்ல. ஆனால் இலங்கையில் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனைக்கு எடுக்க வேணும். ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு நீர் வரும் என்றால் அந்த நீர் பாவிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆருக்கு சொந்தம், மாகாணத்துக்கா மத்திக்கா சொந்தம், அப்படி என்ன எங்கட பிணச்சின தீர்க்கிறதுக்காக வந்த திருத்தங்கள் என்ன, அரசியல் தீர்வு என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்ன, இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்படணும். தயவு செய்து நான் திரும்பவும் தெளிவா சொல்றேன், யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று கிளிநொச்சியை சேர்ந்த எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த மக்களும் ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தையும் பாவிக்கல. இப்பவும் தெளிவா சொல்றோம், குடிக்க தண்ணி கொடுக்க தயார். ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்ட கிளிநொச்சியில வாழ்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுடைய விவசாயம், அவருடைய அரிசி தேவை, அவர்களுடைய உற்பத்தி துறைகள், மலையாளத்திலிருந்து இங்க குடியேறி இந்த மண்ணை சொந்தமாக கொண்டு வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்களை சரியாக இட போட்டு கருத்தில் எடுத்து செய்ய வேணும். 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த கணேஷ் தலைமையில யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலிருந்து இன்று வரையான டாக்குமெண்ட்டுகள் என்னென்ன தேவையோ காண்பிக்கவும் செய்யவும் நானும் தயாரா இருக்கிறேன். ஆனா நான் இது சவால் விடுற விஷயம் நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஆனால் அதை சரியா ஆராயும் இல்ல. உண்மையிலேயே இப்ப ஸ்ரீதரன் எடுத்துக்கொண்டாலும் சரி, அர்ஜுனா எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த பிரச்சனை நாங்க விஷயத்த சொல்லுவோம். என்னண்டா அவரை மூமெண்ட் சொன்னால் ஒரு செகண்ட் தாங்க இல்ல, அவரை மூமெண்ட் சொன்னால் நாங்கள் அந்த 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 அப்ப நாங்கள் அரசியலுக்காண்டி இவ்வளவு ஒரு காசை நாங்கள் இல்ல. அர்ஜுனா என்னன்னா உண்மையிலேயே அவரே சொல்லி இருக்கிற காரணம் சொல்லி அப்ப ஒரு நிமிஷம் சார், என்னென்றால் 2018ஆம் ஆண்டு 134 மில்லியன் யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஒரு சொட்டு தண்ணி கூட யாழ்ப்பாணம் போகலையே சொல்றாரு அவர். ஆனா ஏன் போகல? அதனால உண்மையிலேயே இப்ப இந்த பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இது அரசியல் பயப்படுத்தி கொண்டு இருக்கின்ற பிரச்சனை இருக்குது, இங்கேயும் இருக்குது, இந்தியாவிலும் இருக்குது, தென்னிலங்கையிலும் இருக்குது. இந்த மாதிரி கூட குறைவான பிரச்சனைகள் இருக்கு. அதனால வேண்டி உண்மையிலேயே இதற்கு நியாயமான தீர்வு ஒன்று தேவை. சரியா? யாழ்ப்பாணத்துக்கு நல்ல தண்ணி போகணுங்கிறத எல்லாத்தோடையும் விருப்பம், அதுலயும் இரண்டம்படு தண்ணி போகணுங்கிறத விருப்பம். சரியா? ஆனாலும் கூட நமக்கு மறுபக்கத்துல நாங்க பார்க்கணும் கேட்ட ஸ்ரீதரன் சொல்லுகின்ற இன்னொரு விஷயமும் இருக்குதான். என்னண்டா, இங்க இருக்கின்ற பிரச்சனை தீர்ங்களே அப்பாட்டு முதல்ல. அப்ப இங்க இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்காம அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு மலையாளபுரம், பாரதிபுரம் இந்த மாதிரி பிரதேசங்களை விட்டு அங்க தண்ணியும் இல்லை, அல்லது கிணறும் நோண்டையலாம், கிணறும் பெரிய சரியா அது 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 ஒன்று இருக்குது. அடுத்து அந்த கிளிநொச்சி எடுத்துக்கொண்டு இங்க இருக்கின்ற கூடுதலான அரசு உத்தியோகஸ்தர்கள் யாரும் தேடி பாருங்களேன், பல்கலை ஆசிரியர்கள் யாரும் தேடி பாருங்க, எல்லாருமே யாழ்ப்பாணத்தை சார்ந்தவங்க தான். அதனால நாங்க மிக தெளிவாக நம்ம எல்லாருமே ஒரு முடிவுக்கு வரணும். இது சம்பந்தமாக நாங்க மேலதிகமாக பேச வேண்டி வரும். இது டிசிசியில மாத்திரம் இதை பார்த்து பேசி முடிவெடுக்க முடியாது. சரி, இது அப்பாற்பட்ட பெரிய பிரச்சனை உண்டு. அப்ப அதனால எதிர்வரும் காலங்கள் பாராளுமன்றத்திலும் பேச வேண்டி வரும், ஜனாதிபதியோடு பேச வேண்டி வரும், ஏழை நீர் பாசன திணைக்களங்கள் எல்லாமே பேச வேண்டி வரும். இது பெரிய
சின்ன காசு அல்ல, பெரிய காசும் தேவை இருக்குது நமக்கு. அப்ப அதனால இது பெரிய திட்டம் என்ன ஸ்ரீதரன். அப்ப அதனால வேண்டி அந்த பக்கத்துக்கு நாங்க போவோம். அதனால வேண்டி உண்மையில இந்த பிரச்சனையை மேலதிகமாக வளர்த்து நமக்குள்ள மறுபடியும் இந்த முரண்பாடு என்று கேட்டப்ப இன்னைக்கு இப்ப நான் நினைக்கிற இந்த யாழ்ப்பாணங்கள் வச்சுங்கிற முரண்பாடு ஓரளவு தனிஞ்சு இருக்குது. சரியா? அப்ப அந்த முரண்பாட்டை மீண்டும் நம்ம அதிகரிக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்றேன். சரியா? அமைச்சர் ஒரு செகண்ட் தான் என்னண்டா இருக்குது குழப்பம் இல்ல. கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இது சம்பந்தமான மேலும் தேவை என்றா நாங்களோட சிறு கலந்துரையாடல் இன்னொரு நாளைக்கு செலவழிக்கப்பட்ட காசு அங்க கொண்டானது இங்க கொண்டானதை பற்றி எல்லாம் மிக ஆழமா கதைப்போம்னு சொன்னால் ஒரு பொறுமையான இடத்துல பொறுமையான ஆனா இந்த ரிப்போர்ட்டை கொண்டாச்சு இங்க ஒப்படைச்சு இந்த விடயங்களை குழப்பக்கூடாது. அதுக்கு ஒரு அவகாசம் தான். தண்ணி வேஸ்ட் ஆகுது. 35 வேஸ்ட் ஆகிற தண்ணி 2 மடங்கு யாழ்ப்பாணத்துக்கு காணுமன்ற ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் இருக்கு. அப்ப ஏன் கொடுக்கலன்றா என்னுடைய கேள்வி. மற்றபடி கிளிநொச்சி தண்ணியா யாழ்ப்பாண தண்ணியா வேண்டாம், அங்க வேஸ்ட் ஆகிற தண்ணியை ஏன் பொதுமக்களுக்கு குடிக்க கொடுக்க கூடாதுன்றதான் கேள்வி. கழிமுகங்களும் மிக நீரை வெளியேற்றுது. வெளியேறி கொண்டிருக்கிற நீரை நாங்கள் ஒரு காலம் நடக்க இல்லை. என்னண்டா இந்த பிரச்சனை விசேட அது கதைச்சாச்சு தானே. பிளீஸ் இது இந்த பிரச்சனை இழுக்க வேண்டாம். உங்களுக்கு என்னன்னு கேட்டா கிளிநொச்சிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் முரண்பாடுகள் இல்ல, அந்த பிரச்சனை பேசி தீர்க்கலாம். அது பேச வேணாம் சம்பந்தமாக அதனால பிறகு பேசலாம். சரியா? அடுத்து மேலதிகமான ஏதாவது பிரச்சனைகள் என்னென்னால் யாழ்ப்பாண தண்ணி சம்பந்தமாக ஏற்கனவே இது சம்பந்தமாக கழிச்சு 5 திட்டங்களுக்குரிய முன்மொழிகள் செய்து அதுல முதலாவது திட்டமா தான் அந்த பாலியார் திட்டத்துக்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த இது நாங்கள் முன்னெடுத்தோம் என்று சொல்லி சொன்னால் இது உடனடியாக தணிந்து போயிடும். அடுத்ததாக ஏதாவது விசேடமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதா? ஏண்டா இப்ப இந்த பாருங்க 3 மணி ஆச்சு. சரியா? எனக்கு முக்கியமான ஒரு 10 minutes வெரி இம்பார்ட்டன்ட் ஹெல்த் சம்பந்தமானது, சுகாதார சம்பந்தமானது. எப்படி? சரி ஐயா, அந்த சரி வெயிட் கமண்டல திணைக்களம் கமெண்ட் பண்ணிடுங்க. வணக்கம். என்னென்ன சார் அக்கரையாங்குளம் ஹலோ சார் வணக்கம் சார். அக்கரையாங்குளம் தம்பி கொஞ்சம் இருங்க தம்பி. தம்பி என்னண்டா இங்க பாருங்க. சரியா? இல்ல கொஞ்சம் என்னண்டா கொஞ்சம் என்னண்டா அக்கரையாங்குளத்துல வந்து இங்க பாருங்க இந்த விவசாயியோட பிரச்சனைகள்ல வந்து என்னன்னு கேட்டா இப்ப நம்ம பிரதேச ஒருங்கிணைப்பு குழு ஆன நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். அதுக்கான நியமனங்களை வழங்கப்படும் நியமிச்சாச்சு. சரியா? அதனால உங்களோட பிரதேசத்துக்கு வரும் கண்டாவளைக்கா அல்லது பச்சிலப்பள்ளிக்கா அல்லது கரைச்சிக்கா தனித்தனியான பிரதேச சபைகளுக்கான குழுக்கள் வரும். அந்த குழுக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேச போறோம். அதனால அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து போட்டு எங்களுக்கு இப்ப இன்றைக்கு மாவட்ட அபிவிருத்தி சம்பந்தமாக பேசுறதுக்கு அனுமதியை தாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அர்ஜுனா சொல்லுங்க. என்னடா சுகாதாரம் சம்பந்தமான பிரச்சனை. அந்த அந்த அது முடிஞ்சது வந்து சுகாதாரம் சம்பந்தமான பிரச்சனை. I would like to ask some questions from Provincial Director Health Services. It's not a question, it's a kind request. Dear Dr. Saman Patrana, Northern Province குரிய மாஸ்டர் பிளான் உங்களிடம் இருக்கிறதா? Do you have the master plan for the Northern Province?
No, we don't have a master plan for the provincial department per se, but different hospitals have separate master plans. Okay. Okay. So, என்னடா யாழ்ப்பாணத்துக்குரிய வடக்கு மாகாணத்துக்குரிய வைத்தியசாலையில எப்படி நிர்வகிக்கப்பட போறோம்ன்ற மாஸ்டர் பிளானே வடக்கு மாகாணத்துல இல்லையா? சரி, ரெண்டாவது, you have said that there are separate health master plans for the district, isn't it? Do you have the district master plan at least? No, I have no idea about that so far. Okay, this is very mandatory because without having a master plan, you can't have a health system running in the any part of the Sri Lanka. If you go to southern province, there is a clear. If you go to Kandy, there is a clear master plan. So we have district master plan illai. மூன்றாவது, annual action plans. Dr. Samanpatrana, do you have annual action plan for the each and every RDHS, at least the annual action plan? Yes. Okay. So is it okay if I ask you the annual action plan from 2022 to 2024? Yes. The Kilinoch RDHS is here, I think. Yes. Please give me. I'm requesting Honorable Minister to get the annual action plan for. Okay. And then, do you have the proposal for the completed projects and the separate ongoing projects? Do you have the proposals? Yes, understand. Okay, so I would like to request that also through the chairman. And do you have the progress reports for the current running projects? Do you have? Yes. Even okay, that also I would like to request. And do you have completed health project? Completed projects Yes. Right. Completion reports then the each and every project. Sure. Yes. So make a these are finished. எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்குரிய எந்த பிளானும் இல்ல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்குரிய டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஹெல்த் பிளான்ஸும் இல்ல. சரியான கவலையோட சொல்றேன். ஒவ்வொரு வைத்தியசாலைக்கும் அங்கோட சம்பந்தப்பட்ட சொல்லியிருக்கார், வைத்தியசாலைக்குரிய பிளான்ஸ் இருக்குண்டு. அதுக்கு வைத்தியசாலைக்கு கூட மாஸ்டர் பிளானும் இருக்கணும், அனுவல் ஆக்ஷன் பிளானும் இருக்கணும். எனக்கு விலங்கையில எத்தனையோ மில்லியன் பாவிக்கிறோம்னு சொல்றோம் ஐயா. ஆனா எந்த வடக்கு மாகாணம் எப்படி ரன் பண்ண போதும் மாஸ்டர் பிளானே எங்கள்ட்ட இல்ல. இன்னொரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எப்படி செய்யணும் ஒரு ஐடியாவே நம்ம ஸ்பீடிக்கு இல்ல. அதோட டிஸ்ட்ரிக்ட் பிளான்ஸ் கூட இல்ல. அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஹாஸ்பிட்டல் என்னென்ன இந்த இதுல அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் என்ன செய்யப்படும் வளமை என்ன நடக்குது என்றால், ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்ணி சொல்லுங்க, டாக்டர் எங்களுக்கு ஓபிடிக்கு சேருக்கு பெயிண்ட் அடிச்சு தருவீங்களா? ஓம் செய்வினம். அதுதான் அந்த அனுவல் ஆக்ஷன்ல பிளான்ல வாரது. எனக்கு ஒரு request, I would like to kindly request you, I'm not going to blame any government officials. I just want to make a master plan for the northern province for the health system, because I'm coming from the health sector, and do the district plan because there's a board certified consultant. There's a board certified consultant, Dr. Vinodan is here. He's a board certified health administrator. So with them I want to work. So I will give the kind request for them. And second thing is, they have completed most of the project. As a parliamentarian, is there any way that I can go and see the completed projects? Yes, I can go now. So the kind requests are being sent to you. So you can next time you can call the police and say the person is trespassing my area. So this is for the PDHS through the secretary of the through the chairman of this committee. I will give you. And then I'm requesting the following documents to find out is there any illegal or is there any misconduct or misuse of money. So these are the letters to be sent to the provincial director and the health sector. So we will, I'm not going to blame anybody. I'm not going to find fault. I just want to make sure, because I'm coming from medical field, I just want to have a master plan for the northern province. So we can think in another 10 years, Coimbatore Base Hospital or Kilinoch RDHS, how is it going to be? Now we can't do every master plan on the 31st of December. This is what is happening. So take me to there. I will help. If I can't help, I will get some others help. Because when I come to the Chavadhiri Hospital, he suggested me to work as a deputy PD. If I work as a deputy PD, I would have never gone to Chavadhiri Hospital. No problem will come. So this time, I'd like through the governor,
when you plan a master plan, kindly make a master plan for the Northern Province, and so many projects have been done. So that I would like to go and say anytime. So the request is given through you, sir. So there will be no court cases more than 22. I will get from. Thank you. என்னென்றால் அந்த கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல்ல புதிதாக அமைக்கப்பட்ட பில்டிங்கும் அதுக்குரிய ஆளணி இன்னும் நியமிக்கப்படலை. ஜனாதிபதி வந்து தேர்தல் நேரம் திறந்துட்டு போயிருந்தார். மற்றது அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸுக்குரிய டேட் முடிய போகுது, அது பாவிக்கப்படாமலும் இருக்கு. உடனடியா ஆளணி நியமிக்கப்பட்ட மாஸ்டர் பிளான் கேட்டு நான் என்னென்றால் மாஸ்டர் பிளான்ல இருக்கு மாதிரி. They do a card revision. Yes, sir. They are telling no card. No card. அவன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் எங்க அமைச்சர் எங்களுடைய Right, இது Because card revision very important because the case called நீ சொல்லுங்களேன். சரி தம்பி முடிஞ்ச ஐயா குறிப்பாக மாகாண சபையினுடைய திட்டமிடல் சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற சொன்ன வகையில நாங்கள் வளமையாக என்ன சொன்னால் எங்களுக்கு நிதி ஆணைக்குழு என்று சொல்லித்தான் எங்களை மாகாண சபையின் திட்டங்களை ஒழுங்குபடுத்துறது. அவையின் வழிகாட்டல்ல நாங்கள் எங்களுடைய தீர்வு மதிப்பீடுகளை தயாரிச்சு அந்த அமைச்சிட்டு திருப்பி துறை சார்ந்த ரீதியாக அவையோட என்ன ஒரு வெயிட்டேஜ் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்கலோட ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி அதன் பற்றி திருப்பி நாங்கள் ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு இந்த அனுமதிகள் கிடைக்கிறது. அது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வழக்கமாக நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து கௌரவ பாராளுமன்ற சேர்ந்து மாநகர செய்கிறோம். நான் வருகிற தை மாதத்துக்கு இடையில நாங்கள் உங்களுடைய சந்திப்புகளை செய்தோம்னு சொன்னால் எங்களுடைய படிப்புகளை சொல்லக்கூடிய குறிப்பா சுகாதாரத்துறையை பொறுத்தளவில் எங்களுக்கு பெரிய பாரிய சுமையாக வந்திருந்தேன்னு சொன்னால் அந்த வகமெட் ப்ராஜெக்ட் கீழால பாரிய ஒரு இன்புட்டோட சேர்ந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது சம்பந்தமாக உண்டு நீங்க கௌரவ சொன்ன மாதிரி அந்த உபகரணங்கள் வந்து என்ன ஹைடெக் கிடைச்சிருக்குது. அது சம்பந்தமா நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக எங்களுடைய அந்த இன்வென்டரி தர வேணும், மெயின்டெனன்ஸ் தர வேணும், அந்த கண்ட்ராக்டர் வர வேணும் என்று சொல்லி அதுக்குரிய நடவடிக்கைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதுக்குரிய ஆளுநர்கள் சம்பந்தமாக கௌரவ ஆளோடு சேர்ந்து இந்த 4 மருத்துவ நிலையங்களுக்கு புதிதான ஆளுநர்கள் தாரதுக்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது சம்பந்தமாக கூடிய விரைவில் எங்களோட கலைகளுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த ஒட்டுமொத்தமாக எங்களுடைய ஆளுநர்கள் சம்பந்தமாக கிடைச்சிருக்கு. குறிப்பா தொழில்நுட்பம் சார்ந்தவர்கள் இருக்கு. நினைக்கிறேன் கௌரவ அமைச்சர்களுக்கு ஆளணியை வைக்கும் வரை ஏன் இதை மத்திய அமைச்சரோட சேர்ந்து இணைஞ்சு ஒரு நிமிஷம் தாங்க கௌரவ அமைச்சர் ஒரு நிமிஷம் தாங்க என்னன்னா வடக்கு மாகாணத்தின் கார்டு ரிவிஷனா இருக்கட்டும் சார். ஒரு நிமிஷம் தான் கார்டு ரிவிஷனா இருக்கட்டும் அல்லது வந்து எங்களுடைய அடுத்தடுத்த ப்ரொஜெக்டா இருக்கட்டும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களை பார்க்காம அந்த ஃபீல்டுல இருந்தார்கள் என்ற அடிப்படையிலையும் எங்களுடைய இன்புட்டையும் நீங்கள் எடுப்பீங்களா சொன்னா நாங்கள் நுவம்பர் பிரவிச்சு எங்கேயோ கொண்டு போகலாம். இல்ல நாங்கள் நெடுக இவ பார்லிமெண்டேரியன் வந்து கேட்பினோம் இதன் என்றது வந்து அர்ஜுனா நாங்க உங்களுக்கு இந்த இடத்துல உத்தரவாதம் நீங்க அந்த மாதிரியான வேலை செய்யணும். நீங்க வேற இதுல எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். இல்ல அடுத்த வழக்குக்கும் திருப்பி not only the health ministry but also all the ministries must have the proposals. Yes. And the card revision. Yes. Include that. Sir, அதுல என்னென்றால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்றால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம நான் ஒருத்தரையுமே குறை சொல்லல ப்ரொபோசல் ரன் பண்ண இயலாது சார். வெளியில நீங்க போய் பாத்தீங்கன்னா சவுத்ல even ஹெல்த் மினிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவருக்கு 70,000 பே பண்ணி ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு லேடியை கொண்டு போய் அவர் மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ் முடிச்ச ஒரு ஆளுக்கு பே பண்ணி நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரியில அது பிளானிங்கும் தெரியும், டிரெக்டர் சாருக்கும் தெரியும். இப்ப இங்கேயும் நாங்களும் அப்படி ஒரு 2-3 பேரை அந்த உங்களோட ஆளுநர் அடிப்படையில 2-3 ப்ராஜெக்ட் மேனேஜர் மாஸ்டர்ஸ் முடிச்சு அவர்கள் எடுத்து முழு ப்ராஜெக்டையும் அவைட்டை கொடுத்து ப்ராஜெக்ட் ஆபீசர்ஸையும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆபீசர்ஸையும் கிரியேட் பண்ணல. அர்ஜுனா அதுக்கு எங்க கொஞ்சம் மேலும் பண்ணப்படுங்க. எந்த அரசியலும் இல்லை அர்ஜுனா. ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஒரு விஷயத்தை விளையும் கொள்ளணும் என்கிற ஆளுநர் இருக்காரு சரியா. அதாவது வடமாகாணம் என்பது கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம். அப்ப இந்த பிரதேசத்தை முன்னேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, அரசு அதிகாரிகளுக்கு இருக்கு. அதுல முக்கியமான விடயம் தான் சுகாதாரம் கல்வி. அப்ப அந்த சுகாதாரம் தொடர்பிலான இன்னமும் எங்களுக்கு மாவட்டத்துக்கான ஒரு வேலை திட்டம், ஒரு திட்டங்கள் இல்லைன்னு சொன்னா, ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று இல்லைன்னு சொன்னா இப்போ நாங்க எங்க போய் சொல்றது? அதனால பிளீஸ் நான் கேட்டுக்கொள்றேன், இனி வருகின்ற காலங்கள்ல நாங்க திட்டங்களை நடைமுறைப்படுத்துறோமா, காசு கிடைக்குதா இல்லையாங்கிறது அல்ல பிரச்சனை. இருந்த போது எங்கிட்ட கேட்கிறாங்க, ஒரு சில ஆக்கள் கேட்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு டயஸ்போராக்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு சுகாதார சம்பந்தம் ஏதாவது ரெடிமேட் ப்ரொபோசல் தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை எங்கள்கிட்ட.
அப்ப அதனால அப்படியாப்பட்ட ரெடிமேட் ப்ரொபோசலை எங்களுக்கு தாங்க, இதனால வரைக்கும் இருந்ததுகளை விடுங்க, இனி செய்யுங்கன்னு நம்ம கேட்டுக்கொண்டு உண்டு. அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வரவு செலவு திட்டத்துல இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு சுகாதார திணைகளுக்கு வரும். அதனால வேண்டி கூடுதலாக வேலை செய்ய முடியும். நாங்க கூடுதலாக இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்யறோம், இது நாள் வரைக்கும் இல்லாத கூடுதலான சுகாதாரத்துக்கு கல்வி ஒதுக்கீடு செய்யறோம். அதனால மேலும் சொல்லக்கூடாது எங்களுக்கு காசு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லாதீங்க. அதனால அப்படியாப்பட்ட ஒரு பிளான் ஒன்று தயாரிச்சு கொள்வோம், ஒரு பயணத்தை என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற மாகாண சபைக்கு உட்பட்ட ஆர்டிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் திருப்பி ரீஅனலைஸ் பண்ணணும். திருப்பி ரீஅனலைஸ் பண்ணி அங்க இருக்கிற ரிசோர்ஸ் என்ன பிரச்சனை, ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன பிரச்சனை, அவரோட எல்லாமே திருப்பி ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணி ஒரு மாஸ்டர் பிளானோட கிரியேட் பண்ணணும். ஐ வுட் லைக் டு கன்வே திஸ் மெசேஜ் டு த PDHS Dr. Saman Patrana. We have to create a master plan for the northern province at least for 5 or 10 years. Then from there, over time, you can remove, break small pieces and get the funds from each and every funding agency. Say for an example, ADB or any other funding agency, we can get it. If we don't have the master plan, when they come with the money, we are giving proposal immediately made within 1 week or 2 weeks. That's the thing. ஏன்னா இப்ப நமக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, நாங்க கவனத்தை எடுப்போம். நமக்கு இருக்கு பார்லிமெண்ட்ல இருக்கு எதிர்காலங்கள்ல சுகாதார அமைச்சுக்கான committee, select committee. We can talk about, we can make a decision, we can make a policy. இதோட ஃபைனலா ஒரு விஷயம் ஒன்று, அந்த சுகாதாரத்துக்கு அப்பால கிளிநொச்சியில மீள் குடியேற்றம் நடந்த பொழுது மக்களுக்கு அந்த போர் பாதிக்கப்பட்ட நிதி உதவி வழங்கப்பட்டது. அதுல 35,000 குடும்பத்துக்கு மேல மீள் குடியேறி இருந்தாலும் வழங்கப்பட்டது இதுவரையும் 17,000 குடும்பங்களுக்கு தான். மிகுதி ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுத்தது பாதி, கொடுக்காத பாதி. சில பேருக்கு அதிന്റെ விளக்கங்கள் இது அரசு உத்தியோகத்தருக்கு உரியது என்று சொல்லப்பட்டதால சில பேர் அதை செய்யாமலும் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த விஷயத்துல மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் அந்த இடர்காலத்தை வழங்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இருக்குது. தயவு செய்து இந்த கவர்மெண்ட்லயாவது நீங்கள் ஒரு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த ஜிஐக்கு நான் சொல்லிக் கொள்றேன், இந்த ஸ்ரீதரன் சொல்ற விஷயத்தை கவனத்தில் எடுங்க. அந்த டீடைல்ஸ் அத ஐயா, அதுக்கு நீங்கள் அந்த பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் கிராம அலுவலர் ஊடாக முதல்ல விழிப்புணர்வு கொடுங்க மக்களுக்கு. பதியாதாக்கண்ட பட்டியல் எடுத்து அவர்களுக்கு அந்த காசு கிடைக்கிறதுக்கான ஒரு இமீடியட்லி அவசரமான ஒரு திட்டத்தை உருவாக்குங்க. சரி. Excuse me. Thank you very much, Honorable Member of Parliament Arjuna Ramanathan, raising the importance of master plan. Actually, you know, I have assumed duty about 8 months back. So I worked in the Western Province, and almost all the hospitals in the Western Province were having master plan. So we take your guidance, and definitely we will prepare master plans for most of the hospitals in the Northern Province, and we can work together. You are very good asset to us. Thank you, sir. If you take Kandy, we have master plan for Peradini, we have master plan for next 13 years. Even we have a 13-story building which we have planned to park helicopter. That's how they think. But what we think is we have to paint the door, we have to paint the bathroom. That's how we give the proposal. So we have to change this. Thank you. அடுத்த கடைசியாக இன்னொரு வார்த்தை, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எங்கேயும் எந்த இடத்துலையும் போயிட்டு வேலை செய்ய முடியும், எந்த ஒரு திணைக்களத்துக்கு போகலாம். ஆனா பாராளுமன்ற உறுப்பினர் நான் கேட்டுக்கொள்றேன், போங்க வேலைகள் செய்யுங்க, ஆனா வீண் வம்புகளுக்கு போகாது. சார் சார் இன்னொரு சார் முடிக்கிறதுக்கு முதல் அனைவருக்கும் வணக்கம். நான் எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், அதே மாதிரி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கும் தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கான சுற்று நிரூபங்கள் வந்திருக்கின்றது. நிச்சயமாக இதுல பொதுமக்கள் அமைப்புகள் நீங்கள் நீரவே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்க்கக்கூடிய இலகுவான பிரச்சனைகளையும் நீரவே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு வாரீங்கள். இனிமேல் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல கலந்துரையாடி
அதுல தீர்க்க முடியாத மட்டும்தான் நாங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்க போறோம். ஏனென்றால் இல்லை என்றால் எல்லாருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றது. எனவே வந்திருக்கின்ற பொதுமக்கள் அமைப்புகள் பொதுமக்கள் நான் நினைக்கிறேன் தை மாதத்துக்கான பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அந்தந்த பிரதேச செயலகங்கள் நடைபெறும். அதுல நீங்கள் கலந்துரையாடி அதுல தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுல தீர்க்க முடியாம வந்தால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு கொண்டு வாருங்கள், நாங்கள் அதில் கடந்து கொள்வோம். என்னென்னால் இப்ப நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் செலவு கேட்டீங்க, 12,900 மட்டும்தான் தேர்தல் செலவுன்னு அர்ஜுனா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பாருங்க, இவங்களோட எல்லாரையும் மாற்றி கழிச்சாரு. இல்ல இந்த 12,900 எல்லாரையும் பகுதி பண்றதா இல்ல போச்சு. எல்லா அரசு அதிகாரிகளையும் அதை நாம் தயவு செய்து 5 வருஷத்துக்கு மேற்பட்ட அரசு அதிகாரிகளை யாழ்ப்பாணத்துல வச்சிருக்காதீங்க, வடமாநிலத்துல வச்சிருக்காதீங்க. அதுதான் மக்களுக்கான உதவியா இருக்கும். இது முக்கியமாக தலைவர் சந்திரசேகர் அவர்களுக்கு விடுகின்ற வேண்டுகோள். மெசேஜ் கூட பாத்தீங்களா? மல்லி உங்களோட அண்ணன் அண்ணன் நீங்க அவளுக்கு வந்தீங்க. என்ன போயா என்ன பேர் தெரியல அவருக்கு சொல்லுங்க. அவருக்கு டென்ஷன் ஒழுங்கு அப்படியே வேணும்.
நீங்களா 140 பேர் தான் வழக்கு தொடுத்தாங்க. 189 பிள்ளைகளுக்கு இதுல வந்து உங்களுக்கு எப்ப எப்பயுமே தந்தது 2019 அதுல இதுல 2019ல போடுங்க பாருங்க ரைட் பாருங்க சரி இதுக்கு வழக்கு போய்கொண்டല്ലോ இருக்கு வழக்கு போய்கொண்டிருக்கிறதுல ஒன்றுமே செய்யலாது இது சம்பந்தமா கதைக்கவே இல்லை வழக்கு முடியத்தான் பார்க்கணும் இது வழக்கை விட்டு பண்ணணும் நாங்கள் இதை ஃபினிஷ் பண்ணணும் வழக்கு தொடுத்து கொண்டே இருக்கிறோமே இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு பதில் நல்ல பதிலும் கிடைக்கும். அதான் நம்ம வழக்குகளுக்கு இப்படியான விஷயங்கள் வழக்குகளுக்கு போய் ஒரு நாள் முடிக்கல இருக்கிறது வேலை சம்பந்தமான விஷயம் தானே அப்ப இதை இல்லாட்டி நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் ரிட் எடுத்துருக்கோன்னு கோர்ட் ஆஃப் அப்பீல்ல அங்க நடக்குதா அவை கூட வேலை கொடுக்க சொல்லி இல்லையா இந்த மாசம் 16ஆம் தேதி கடைசியாக இது சம்பந்தமா ஒன்றுமே கதைக்கல திரும்ப டேட் போட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிதான் நடக்கும் அதான் இது இப்படியானதுல நீங்க சுப்ரீம் கோர்ட்டோட போறது விட்டு போட்டு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியோட போய் காய்ச்சி தான் முடிச்சிருக்கோம். நம்மளோட பெரிய ஐயா சொன்னவர் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்களோட கட்சிக்காரருக்கு சம்பந்தமா கதையுங்க ஆனா மீடியாவுக்கு கொண்டு வராதேங்கன்னு தான் சொன்னவர். இல்ல இது சம்பந்தமா ஒரு வசனம் சொன்னாலும் கண்டம் ஆஃப் கோர்ட் நான் அதாவது நான் இதை வைக்கிறேன் இது என்ன சொன்னால் காணி செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் அசலையல் மானியங்கள் கொடுக்கிறது எதிர்த்தரப்பு காணி வச்சிருந்தாங்க. இப்ப நான் இது சம்பந்தமாக எல்லாருக்கும் காகிதம் அனுப்பிட்டோம். ஆனா சட்டம் சொல்லுது பயிற்சிய சட்டம் 2011ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட சட்டம் 90வது பிரிவுல பயிற்சிக்காரருக்கு மானியம் சரி நான் இதுக்கு ஃபுல்லா ஸ்டடி பண்றேன் இந்த கால் சம்பந்தமான நாலேஜ் லோயர்ட்ட தான் இருக்கு ஓகே அவன கொடுக்குறேன் அது ஸ்டடி பண்ணி போட்டு ஒரு நம்பர் இருக்கா உங்கள்ட்ட நம்பர் இருக்கு இது உங்க நம்பர் இதானே ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு அடிச்சு காய்க்கிறேன் நான் கனெக்ட் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் இதில் இருக்குது தானே உங்களோட ஃபுல் டீடைல் போட்டுருக்கீங்களா அதை ஒரு கவுண்டரை சொல்லியிருக்காரு தானே சம்பந்தம் நிப்பாட்டி போட்டு உங்களுக்கு காய்ச்சி எடுத்துடலாமான்னு சொல்லி அது பயப்படுத்த நீங்கள் அது கமிட்டியோட போட்டு செய்வீங்கம்மா சரி சரி வேற ஏதாவது இருக்காமா ஏதாவது நீங்கள் இதை வச்சிருந்தீங்களா இல்லை ரைட் சரி அதை சரி சொல்லுங்க நான் போகணும்ரா என்ன அது சம்பந்தமா வழக்கு நடக்க வசனமே நீதிமன்றத்தை அது தெரியும் அதுக்காக தான் வழக்கு போட்டுருக்கீங்க வழக்கு முடியதான் அது வரைக்கும் ஒன்றுமே செய்யலாம் வேணுமெண்டா உங்களுக்கு வேலை வேணுமெண்டா 40 வரைக்கும் வேலை தரலாம். இந்த அப்பாயின்மெண்ட் இல்லாம அரசியலா கொடுக்குற அப்பாயின்மெண்ட் தானே அப்ப ஒரு அரசியல்வாதி வந்தவொடனே தனக்கு காய்ச்சி போட்டு கொடுத்து விடுறது. ஆனா இப்ப இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறபடியா அரசியல்வாதியும் இப்ப இல்லை உங்களுக்கு அந்த அரசியல்வாதியும் இப்ப இருக்க மாட்டாங்க அப்போதுக்கு ஒன்றும் செய்யறாது வழக்கு இருக்கிறபடியா ஒன்றுமே செய்யறாங்க. அதான் வெளிச்சத்துக்கு வர வழக்கு இருக்கிறபடியா வெளிச்சத்துக்கு வந்துட்டு அது என்ன கேட்க போறீங்களா போடுறேன் வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் அதெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை லெட்டர் எல்லாம் மாட்டிட்டேன். சரி ஓகே தேங்க்ஸ் சார் சந்திப்பேன் நாங்கள் நன்றியா. அப்போ நான் ஒருக்கா அடிக்கிறேன்டா நான் உனக்கு எனக்கு தெரியும் எனக்கு அடிக்கிறேன் நான் இப்போ சரியான பிஸியாக இருக்கேன் நான் உனக்கு அடிக்கிறேன் சரியா. சரி 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 நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன். அப்படியே மைக்க படிங்க போடா உலக தமிழரின் தளபதியே வணக்கம். நன்றியா. என்ன சம்பந்தமா பேரும் அவர் எழுதியிருக்காரு கடைசியா நானும் அர்ச்சனா மாதிரி மாற வேணும் வந்து அவர் லெட்டர் எழுதி கொடுத்திருந்தாரு. நன்றியா. நான் நம்பர் உங்களுக்கு எந்த நம்பர் ஃபேஸ்புக்ல இருக்கு சரி நன்றியா. சந்திக்க வேண்டிய எல்லாம் போட்டுருக்கிறாரு.
இல்ல நிறைய மிஸ் கால் அடிச்சாங்க இப்ப நம்பர் வாங்கி அதனால 556 556 99 24 இந்த நம்பர் தான் இல்ல இந்த நம்பர் வந்து 2 நம்பர் இருக்கு 0742 இங்க கிடைக்கும் 0742 2 நம்பர் இல்ல விழுந்த மேட்சும் பண்ணி இந்த நம்பரும் மேல உள்ளது நான் அடிக்கிறேன் நான் உங்களுக்கு அடிச்சு காய்க்கிறேன் சரி சரி நான் பார்க்குறேன் நன்றியா தேங்க்யூவா ஓகே என்ன எடிட்டிங்கில் ஆரம்பிச்சு போ இல்லை இதில் நீ செய்துட்டு போ லைவ் ஐயா லைவ் ஒன்றாம் போட்ட வரையா Okay, bye. வர